அண்ட் கண்டிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் கண்டிஷன் எதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன், அந்த கண்டிஷன் வந்து மல்டிபிள் பிளேசஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட மார்க் 1 மார்க் 2 இருக்குது. இந்த மார்க் வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கணும், இந்த மார்க்கும் கிரேட்டர் தென் 35 இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே ரெண்டு மார்க்குமே கிரேட்டர் தென் 35 இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே வந்து ட்ரூன்னு வரணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம அண்ட் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு அண்டுன்றது தான் அதோட சின்டெக்ஸ் பேர். ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா f(x) யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லாஜிக் 1. ஸோ லாஜிக் 1 அப்படின்னா என்னென்னா, என்னோடய மார்க் வந்து இந்த மார்க் வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கணும். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, மார்க் 2வும் வந்து என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தென் 35 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு ஓகே கொடுப்பேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகி இதுவும் 35ல் இருக்குது மேலே இருக்குது, இதுவும் 35 மேலே இருக்குது, அதனால எனக்கு வந்து ஆன்சர் ட்ரூன்னு வருது. இதை அப்படியே எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கண்டிஷனில் ஃபெயில்டு வருது. ஏன் அப்படின்னா இது எனக்கு 35க்கு மேலே இல்லை, பட் இது 35க்கு மேலே இருக்குது. பட் ரெண்டு ஆண்டுன்றது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும்.